Hi all, Assalamu alaikum. Welcome back to Risha's Kitchen. இன்னைக்கு நம்ம ஈஸியாக டேஸ்டான சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கறி வந்து ஈஸியாக இருக்கும், எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் சான்ஸே இல்லை. சிக்கன் வாங்கியாச்சு ஆனால் பண்ணுற மூடே இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிக்கன் கறி பண்ணுறதுக்கு நான் இங்கே 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நான் இங்கே 1/4 டீஸ்பூன் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 minutes மேரினேட் பண்ண போகிறேன். அந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி பண்ணிடலாம். சால்ட் பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதை அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணி இதுக்கு ஃபுல்லாக நம்ம கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா மெல்ட் ஆகி சூடானதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளேமை சிம் டு மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நேர அரிஞ்சு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு டிரான்ஸ்லூசண்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரும்போது 3 பச்சை மிளகாவை நேராக கீறி விட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஓரளவு நல்லா பொரிஞ்சு டிரான்ஸ்லூசண்டாக வந்ததுக்கப்புறம் 8 பல்லு பூண்டும் 2 இன்ச்சு இஞ்சியும் நல்லா சதைச்சு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா சாட் பண்ணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது நீங்கள் ஆயில் பத்தலை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கி மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக அரிஞ்சு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 minutes மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ 2 minutes ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்து வாட்டர் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. இந்த டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் தேவையில்லாத பச்சை மிளகாவை நான் எடுத்துடுறேன். ஏன்னா பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து இந்த டைம் இறங்கியிருக்கும். இந்த டைம் நான் 1.5 glass வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம கோகனட் மில்க்கோ இல்லை தேங்காய் அரைச்சதோ நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதுதான் இதோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி. இப்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 to 15 minutes நான் மீடியம் டு சிம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கிறேன். 15 minutesக்கு அப்புறம் பார்த்தா நம்மளோட கிரேவி வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சிம் ஃப்ளேமில் வச்சு 5 minutes நீங்கள் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயில் தனியாக பிரிஞ்சு தெரியும் போது 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூளும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு 10 to 15 minutes சிம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கிறேன். இந்த டைம் ஃபைனல் கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் ஒரு சாஸ் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா மெல்ட் ஆகி வரும்போது 8 சின்ன வெங்காயமும் 1/2 ஆனியனும் நேர அரிஞ்சு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சாட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் கறியில் ஆட் பண்ண போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 minutes நல்லா வதக்கிக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. கிரேவியும் கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம சாட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். செம்ம டேஸ்டான ஈஸியான சிக்கன் கறி இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது நேச்சர் கூட வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நேச்சரோட ரெசிபி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், போய் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.